இது பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு. அழகாக இருக்குல்ல பேப்பர் பிளேன். ஓகே, நம்மளுக்கு வந்து இது ஒரு மேட்சில் 4 ஸ்கொயர் பேப்பர்ஸ் தேவைப்படும். 4 பேப்பர்ஸ் ஸ்கொயராக ஈக்குவல் சைஸில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா இப்படி ஓரத்தை அமுக்கி விட்டு ஸோ தட் அதோட இம்ப்ரெஷன் இங்கே தெரிகிற மாதிரி. அதே மாதிரி இப்போ இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி அதோட இம்ப்ரெஷன் தெரிகிற மாதிரி இங்கே நல்லா அமுத்தி விடணும். இப்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை இந்த சென்டர் ஃபோல்டிங்கோட சென்டரில் தெரியும். சென்டரில் இப்படி மடித்து இதை நல்லா அமுத்தி விடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்னர், அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி அமுத்தி விடணும். இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் நம்ம பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும் அந்த ஃபோல்ட் பண்ண இடத்த. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோமா, இப்போ இந்த மடித்து வச்சுருக்க இந்த பேப்பரில் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சைடு கார்னர் எடுத்து இப்படி ஒரு ஃபோல்டு திரும்பி நல்லா அமுக்கிடணும். எப்பயும் ஃபோல்ட் பண்ணால் நல்லா அமுக்கி விடணும். இப்போ இந்த சைடு எடுத்து இப்படி டுவர்ட்ஸ் த சென்டர் பண்ணி இதையும் நல்லா அமுக்கி விடணும். இப்போ பார்த்தா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இப்படி கிடைக்கும். தெரியுதா? டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு மாதிரி. இப்போது இந்த பக்கம் இருக்கு இல்லையா ஷார்ட் எண்ட், இந்த ஷார்ட் எண்டை பேக் சைடு ஃபோல்ட் பண்ணி நல்லா அமுத்தி விடணும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா இப்படி இருக்கும், பேக்கில் டர்ன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இது பேக் அண்ட் இது ஃப்ரண்ட். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தியா, ரெண்டு இது இருக்கிறத இப்படி இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணணும். மேபி ஃப்ரண்ட், நாட் த பேக். இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணால் பேக்கில் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த 4 பேப்பர் பீஸையும் பண்ணி வச்சுக்கணும். இங்கே நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன் 4 பீசஸ் இந்த மாதிரி ஒரே மாதிரி. ஸோ எல்லாமே இப்படி. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது இப்படி ரொம்ப விரிஞ்சு வருதில்ல, இப்படி அப்படி வராமல் இருக்கிறதுக்கு க்ளூ பண்ணி வச்சுருக்கேன். 2 பார்ட்டை மட்டும்தான் க்ளூ பண்ணணும். ஏன்னா ஒரு பார்ட் வந்து டெயில், இன்னொரு பார்ட் பாடி. இது 2 மட்டும்தான் க்ளூ பண்ண போகிறோம். இந்த 2 பார்ட்டும் நம்ம க்ளூ பண்ணலை. இது 2ம் வந்து விங்ஸ். ஸோ இப்போ க்ளூ பண்ணாததை எடுத்து இந்த க்ளூ பண்ணதில் எல்லாத்துலேயுமே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி. ஸோ அது இருக்கிற இது க்ளூ பண்ண பார்ட்டில் இந்த க்ளூ பண்ணாததில் இருக்க ஒரு சைடு ஓப்பன் சைடு இது டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஷார்ப் திங் இட் ஷுட் ஃபேஸ் டவுன் அண்ட் இதில் திஸ் ஒன் ஷுட் ஃபேஸ் அப். இப்போது இந்த பாக்கெட்குள்ளே ஒரு எண்டு, இந்த பக்கம் இருக்க எண்டு, இந்த பக்கம் இருக்க எண்டு இந்த சைடு பாக்கெட்குள்ளே விட்டா இதோ இப்படி இருக்கும். இது ஒரு சைடு. இப்போ நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாம். இப்போ இன்னொரு க்ளூ பண்ணாததை எடுத்து இங்கே ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்தா,
see இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த பாக்கெட்டில் ஒரு சைடும் சாரி திருப்பி வச்சுட்டேன். இது டவுன்வர்ட்ஸ் ரைட். இது மேலே ஃபேஸ் பண்ணி இது மேலே ஃபேஸ் பண்ணி இது கீழே ஃபேஸ் பண்ணி. இப்போது இந்த சைடு இந்த பாக்கெட்டில் அண்ட் பின்னாடி டர்ன் பண்ணி இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும், அதுக்குள்ளார போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட 2 விங்ஸ் அண்ட் பாடி ரெடி. இப்போ டெய்ல், இது க்ளூ பண்ண பார்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷார்ப் பார்ட் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். இந்த க்ளூ பண்ண பார்ட்டை இதுக்குள்ளார போட்டுக்கலாம். இந்த ஓட்டைக்குள்ளே இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பாக்கெட் இருக்கும், அந்த பாக்கெட்டுக்குள்ளார போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளைட் ரெடி.